தத்துவார்த்த. எவ்வளவுதான் தத்துவார்த்தங்கள் தெரிந்தவர்களாகவும் பக்குவப்பட்டவர்களாக இருந்தாலும் சில பிரிவுகள் தாங்க முடியாதவர்களாக அமைந்து விடுகின்றன. வாஸ்தவம்தான். இப்படி ஒரு துயரத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது என் கர்ம வினையே அன்றி வேறொன்றும் இல்லை. ஜனிக்கும் உயிர் ஒவ்வொன்றும் இறக்கத்தானே வேண்டும். திருமணம் என்ற பந்தம் மூலம் ஒன்று சேர்ந்த இருவரில் ஒருவர் முதலில் மரணிக்கத்தானே வேண்டும். என்னை பிரிந்து பெருந்தேவி வாட வேண்டும் என்பது அவள் கர்ம வினையாக இல்லை. புண்ணியம் செய்தவள் சுமங்கலியாக புறப்பட்டு போய்விட்டாள். தந்தையும் தனையனும் திருக்கச்சி நம்பி போன்ற பாகவதோத்தமரும் அருகில் இருக்க பெருமாளின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே தன் பிராணத்தை அவர் விட்டதால் நிச்சயம் பகவானின் பரமபதத்தை அடைந்திருப்பார் என்பதில் கிஞ்சித்தும் சந்தேகமில்லை. ஆமாம், அவள் பிறவா வரம் பெற்று பெருமாளின் வாசஸ்தலத்தை அடைந்திருப்பாள் என்பது திண்ணம். காரணம், ஒரு ஈ எறும்புக்கு கூட எந்த துரோகமும் நினைக்காத புண்ணிய ஆத்மா அவள். அன்று உங்கள் கணக்கு பிள்ளை ராமானுஜனை அழைத்து போக வந்திருந்த போது அடியேன் கோயிலில் இருந்தது என் துரதிருஷ்டம். இல்லையென்றால் நாங்களும் ராமானுஜனுடனேயே புறப்பட்டு வந்திருப்போம். அந்த புண்ணியவதியை கடைசியாக ஒரு முறை தரிசித்திருப்போம். அன்று கணக்கு பிள்ளை அப்படி ஒன்றும் கவலைப்படும்படியான நிலைமை இல்லை என்றுதான் சொன்னார். அதனால்தான் நானும் அதை சாதாரணமாக நினைத்து விட்டேன். கூரேசன் ராமானுஜனை கலவரப்படுத்தாமல் இங்கு அழைத்து வாருங்கள் என்று கணக்கு பிள்ளையிடம் சொல்லி இருக்கிறான். அதனால்தான் அவர் அப்படி சொல்லி இருக்கிறார். ஆனால் எங்களுக்கு அவள் நிலைமை ஓரளவு அப்பொழுதே புரிய ஆரம்பித்து விட்டது. காய்ச்சலில் படுத்த 2வது நாளே உயில் எழுத வேண்டும் என்று கூரேசனிடம் சொல்லி இருக்கிறாள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உனக்கொன்றும் ஆகிவிடவில்லை என்று அவளை கூரேசன் சமாதானப்படுத்தி இருக்கிறான். பிறகு தொடர்ந்து அவள் அதை என்னிடம் வற்புறுத்தி கொண்டே இருந்தாள். அப்பொழுதே என் மனதின் ஒரு மூலையில் ஒரு சோகம் குடிகொள்ள ஆரம்பித்து விட்டது. நாம் நீண்ட காலம் வாழ மாட்டோம் என்று பெருந்தேவிக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. நாங்கள்தான் அதை உணராமல் இருந்திருக்கிறோம். அப்பா, இன்னும் சில நாட்கள் இங்கே இருக்க வேண்டும் என்றுதான் ராமானுஜன் விரும்புகிறான். ஆனால் நடந்ததை மறந்து நீங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டுமென்றால் நித்தியப்படி செய்யும் காரியங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும். துக்கம் விசாரிக்க வந்த நாங்கள் இங்கேயே இருந்தால் மீண்டும் மீண்டும் துக்கம்தான் பீடிக்கும். அதனால்தான் இன்று புறப்பட்டுவிட்டு பிறகு சில நாட்கள் கழித்து மீண்டும் வரலாம் என்று ராமானுஜனிடம் சொன்னேன். தாங்கள் இவ்வளவு தூரம் சிரமம் எடுத்துக்கொண்டு வந்ததற்கு நன்றி. இது எங்கள் கடமை. மகிழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ளாமல் இருக்கலாம், துக்கத்தில் நிச்சயம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். சொல்லிக் கொள்வது கூடாது. விரைவிலேயே ஒரு சுப நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். சுப நிகழ்ச்சி என்றால் அது இனி கூரேசனின் திருமணம்தான். அது பற்றி இத்தருணத்தில் பேசுவது ஸ்லாக்கியமில்லை. ஆனாலும் இவன் தாய் இருக்கும் போதே அவனுக்கு திருமணம் செய்து பார்த்திருக்கலாமே என்ற எண்ணம் என்னை வாட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. பெருமாள் திருவுளம் கொள்ளவில்லை, அவ்வளவுதான். இல்லை சோமையாஜி, தவறு என் மீதும் இருக்கிறது. நான் முயலாமல் இருந்து விட்டேன். இப்படி ஒரு பெரும் துக்கம் என் வாழ்வில் நிகழும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. யார்தான் எதிர்பார்த்திருக்க முடியும்? வரப்போகும் மருமகளை ஒரு தாயால் தான் சரியாக சீர்தூக்கி பார்க்க முடியும். பெண் வீட்டாருக்கு அவர்கள் ஊரில் உள்ள கௌரவம், அந்தஸ்து போன்றவைகளை வேண்டுமானால் ஒரு தந்தை விசாரித்து தெரிந்து கொள்பவராக இருக்கலாம். ஆனால் பெண்ணின் குணாம்சங்களை நுணுக்கமாக கவனித்து அறிந்து கொள்வது ஒரு தாயால் மட்டுமே அது முடியும். தாயில்லாமல் இருப்பதில் எல்லாவற்றையும் விட ஒரு பின்னடைவு இருக்கிறது.
ஒரு தாயின் அளவிற்கு தந்தை மகனின் திருமணத்தில் தீவிரம் இல்லாமல் சற்று விற்றேற்றியாக கூட இருந்து விடுவார். தாங்கள் அப்படி இருக்கக்கூடியவர் என்று அடியேனுக்கு தோன்றவில்லை. இல்லை சோமயாஜி, என்ன இருந்தாலும் மகனின் திருமண விஷயத்தில் ஒரு தாய்க்கு இருக்கும் பொறுப்பு நிச்சயம் தந்தைக்கு வராது. அதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். காலத்தே பயிர் செய்திருக்க வேண்டும். செய்யாதது என் தவறுதான். குரேசனின் நிலைமை வேறு எந்த பிள்ளைக்கும் வரக்கூடாது. தாய் நன்றாக திடகாத்திரமாக இருக்கும் போதே மகனுக்கு கல்யாணத்தை செய்து வைத்துவிட வேண்டும். சரி, நடப்பது அனைத்தும் நாரணன் செயல். இதை யாரால் மாற்ற முடியும்? ராமானுஜா, வணக்கம் யசமா. வாருங்கள் ஸ்தபதியாரே. என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கிறீர்கள்? அவசர விஷயம். தாங்கள் பின்கட்டில் இருப்பதாக சமையல்காரன் கூறினான். அதனால் தான் இங்கு வந்தேன். தாங்கள் ஏதோ முக்கியமான யோசனையில் இருக்கும்போது நான் குறுக்கிட்டு விட்டேன். என்னை மன்னிக்க வேண்டும். அதெல்லாம் ஒன்றுமில்லை. நாம் கட்டிக்கொண்டிருக்கும் மண்டப பணியை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்கள். நாம் கட்டிக்கொண்டிருக்கும் மண்டபத்தின் கணக்கு வழக்குகளை தாங்கள் ஒருமுறை கணக்கு பிள்ளையை அழைத்து பார்த்தால் நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்? அதற்கென்ன இப்போது அவசரம்? மண்டப பணி முழுவதுமாக முடிந்த பிறகு அதை பார்த்துக் கொள்கிறேன். முழுவதுமாக கட்டி முடிக்க முடியாத நிலை யசமான். ஏன்? யாராவது தடங்கல் செய்கிறார்களா? இல்லை இல்லை, யாருடைய தலையீடும் இதில் அறவே இல்லை. நம் பக்கத்தில் தான் நிதி பற்றாக்குறை. ஏனாத்தூரில் உள்ள நிலத்தை விற்றதில் முழு தொகையும் வந்துவிட்டதல்லவா? இல்லை, வாங்கியவர் தொகையில் பாக்கி வைத்திருக்கிறாரா? அவர் முழு தொகையும் கொடுத்து விட்டார். ஆனாலும் நிதி பற்றாதோ என்று எனக்கு தோன்றுகிறது. இல்லையே, மண்டபம் கட்டுவதற்கு முன்பே அதற்கு எவ்வளவு செலவாகும் என்று மண்டபத்தை வடிவமைத்துள்ள தங்களிடம் விவாதித்து அதற்கு நிலத்தை விற்றால் போதுமான பணம் கிடைக்கும் என்று நீங்கள் திருப்தி அடைந்த பின்னர் தானே அந்த நிலத்தை நாங்கள் விற்றோம். ஆம் யசமான், தாங்கள் கூறுவது முற்றிலும் சரியே. ஆனால் எதிர்பாராத மழையினால் கட்டுமான பொருட்களின் விலை கூடிவிட்டது. பணியாட்களும் தொடர்ந்து வராததால் நான் கூறிய நாட்களை விட மண்டபம் முடிக்க அதிக நாட்கள் தேவைப்படும் போல் இருக்கிறது. அதனால்தான் இதுவரை ஆன செலவுகளை தாங்கள் ஒருமுறை கணக்கு பிள்ளையை வைத்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கணக்கு வழக்குகளை பார்க்கும் மனோநிலையில் நான் இல்லை. என் எண்ணமெல்லாம் என் தாய் ஆசைப்பட்டபடி அந்த மண்டபத்தை விரைவாக கட்டி முடிக்க வேண்டும் என்பதுதான். பணம் தேவைப்படும் போது சொல், என் நகைகளை எல்லாம் கழற்றி தருகிறேன் என்று உயிருடன் இருக்கும்போது என் தாய் சொன்னார்கள். சொன்னபடியே கொடுத்து விட்டும் அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் என் தாயாரின் நகைகளை அவர்களின் ஞாபகார்த்தமாக வைத்துக் கொள்ளவே நான் விரும்புகிறேன். ஆனால் அதே சமயம் மண்டபத்தை எப்படியாவது முழுவதுமாக கட்டி முடிக்க வேண்டும். ஒரு காரியத்தை, அதுவும் ஒரு நற்காரியத்தை தொடங்கினால் அது நிச்சயம் முடிக்கப்பட வேண்டும். எனக்கு ஒன்று தோன்றுகிறது. சொல்லுங்கள் யசமான். நம் கூரத்தில் இருக்கும் நிலத்தில் ஒரு வேலையோ அல்லது 2 வேலையையோ விற்றுவிட ஏற்பாடு செய்து விடுங்கள். யசமா, பரவாயில்லை, வேறு வழி இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. விற்றுவிட ஏற்பாடு செய்யுங்கள். மன்னித்துக் கொள்ளுங்கள், இதில் அவசரம் வேண்டாம் என்று நினைக்கின்றேன். தாங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து வேறு ஏதேனும் வழி புலப்படுகிறதா என்று பாருங்கள். அல்லது கையில் இருக்கும் தொகைக்கு ஏற்ப மண்டபத்தின் வடிவமைப்பில் ஏதேனும் மாற்றங்கள் செய்து விடலாம். வேண்டாம், கூடாது. எப்படி அந்த மண்டபம் உருவாக வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறதோ அப்படியே அது கட்டி முடிக்கப்பட வேண்டும். கூடுதல் செலவாகும் என்பதற்காக எதையும், எந்த வசதியையும் குறைக்கக்கூடாது. நீங்கள் நிலத்தை விற்க ஏற்பாடு செய்யுங்கள். செலவை பற்றி யோசனை செய்து கொண்டு நேரத்தை வீணாக்குவதில் எந்த அர்த்தமும் இல்லை. நாளை முதல் மண்டப பணி வெகு விரைவாக நடக்க வேண்டும். சரி யசமான், நான் வருகிறேன். வாருங்கள். ஸ்தபதியாரே,
வணங்குகிறேன் எசமான். என்ன பின்கட்டில் இருந்து வருகிறீர்கள்? சின்ன எசமானை. ஓ, கூரேசனை பார்த்துவிட்டு வருகிறீர்களா? ஆமாம், புதிய மண்டபத்தை பற்றி சில விஷயங்கள் பேச வேண்டியிருந்தது. அப்படியா? ஆமாம், மண்டப பணிகள் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றன? கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்க வேண்டுமே. இருக்க வேண்டும் தான். ஆனால் சில பின்னடைவுகளினால் பணி சற்று தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. அது குறித்து பேசத்தான் சின்ன எசமானை பார்த்து பேசிவிட்டு வந்தேன். பின்னடைவா? ஏன்? கட்டிடப்பணி நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது நின்று விட்டதா? நிற்கவில்லை, சற்று மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் திட்டமிட்ட நேரப்படி முடிக்க முடியுமா என்று சற்று சந்தேகமாகத்தான் உள்ளது. சரி, பின்னடைவு என்று ஏதோ சொன்னீர்களே? ஆமாம், நிதி பற்றாக்குறை. மண்டபத்தை திட்டமிட்டபடி கட்டி முடிக்க கூடுதல் தொகை தேவைப்படுகிறது. கூரேசன் இது பற்றி என்ன கூறினான்? ஒரு வேலி அல்லது 2 வேலி நிலத்தை விற்றுவிடும்படி சொல்கிறார். அது அவ்வளவு உச்சிதமாக படவில்லை என்று என்னால் முடிந்தவரை எடுத்து கூறினேன். ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நிலத்தை விற்று மண்டபத்தை நினைத்தபடி திட்டமிட்ட நேரத்திற்குள் எந்த வசதி குறைவும் இல்லாமல் கட்டி முடித்துவிட வேண்டும் என்று சொல்கிறார். நிலத்தை விற்க வேண்டாம் என்று தாங்கள் தான் சின்ன எசமானுக்கு அறிவுரை கூற வேண்டும். இல்லை சபதியாரே, மக்களுக்கு இப்படி ஒரு மண்டபம் கட்ட வேண்டும் என்பது கூரேசனின் மனதில் உதித்த ஆசை. அது மிகவும் உயர்ந்த சிந்தனை என்பது அவன் அம்மாவின் அபிப்பிராயம் மட்டுமல்ல, என்னுடைய அபிப்பிராயமும் கூட. அதனால் அவன் விருப்பப்படியே அவன் என்ன சொல்கிறானோ அதையே செய்யுங்கள். அப்படி என்றால் நிலத்தை விற்றுவிடலாம் என்பதுதான் தங்களின் அபிப்பிராயமோ? இதில் என் அபிப்பிராயத்திற்கு இடமே இல்லை. மன்னிக்க வேண்டும். தங்களுக்கு ஒன்றை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துவது என் தலையாய கடமையாகும். என்ன அது? 3-4 வருடங்களுக்கு முன்பு தங்களுக்கு இருந்த சொத்து இப்போது பாதிக்கு பாதியாய் குறைந்துவிட்டது என்ற வருத்தமான விஷயத்தை நான் இங்கு சொல்லியே ஆக வேண்டும். இதில் வருத்தப்பட ஒன்றுமே இல்லை. இன்னும் பாதி சொத்து இருக்கிறதல்லவா? அது மகிழ்ச்சியான விஷயம் தானே. கவலையை விடுங்கள். கூரேசன் சொன்னபடி நிலத்தை விற்க ஏற்பாடு செய்யுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரி எசமா, நான் ஏற்பாடு செய்கிறேன். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலில் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். அடியேன் கேட்டது இப்பாடலின் மையக் கருத்து என்ன என்று. என்ன கதிரேசா, உன் முகக்குறிப்பை பார்த்தால் என் கேள்விக்கு சரியான பதில் கூறுவாய் என்று தோன்றுகிறது. எங்கே சொல் பார்ப்போம். அடியேன் போய் அதுவும் அறிவில் பழுத்த ரசமுள்ள பழங்களைப் போல் இங்கு வீற்றிருக்கும் இவர்கள் முன்னால் அடியேன் மிகவும் அற்பமானவன் சுவாமி. அதுவும் இல்லாமல் அடியேன் தற்போதுதான் விதைக்கப்பட்ட விதை போன்றவன். அதற்கு தாங்கள்தான் நீரூற்றி வருகிறீர்கள். அப்பா கதிரேசா, பழமா அல்லது பழத்தைப் போலிருக்கும் வெம்பலை போன்றதா என்பதை எல்லாம் பார்த்து முடிவு செய்ய முடியாது. எதையும் அதன் பயனைக் கொண்டுதான் முடிவு செய்ய வேண்டும். உன்னுள் உள்ள கருத்தை நீ தாராளமாக எடுத்துச் சொல்லலாம். சொல் கதிரேசா. தாங்கள் கூறிய பாடல் ஆண்டாள் தன்னை ஆயர்பாடியில் உள்ள ஆயர்குல சிறுமியாக பாவித்து பாவை நோன்பின் மூலம் அந்த கண்ணன் எனும் பரமனை அடைய விரத காலத்தில் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களையும் விட்டுத்தள்ள வேண்டிய விஷயங்களையும் விளக்குகிறார். அதுவே இப்பாசுரத்தின் மையக் கருத்து என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. தவறு இருந்தால் மன்னிக்க வேண்டும். தவறா? முழுக்க முழுக்க நீ கூறியதுதான் உண்மையான மையக் கருத்து. அண்ணா, பாவை நோம்பில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை எவை என்பதை கதிரேசனால் கூற முடிந்தால் அதையும் செவி மடுக்க அடியின் சித்தமாக இருக்கிறேன். கோவிந்தா, நாங்களும் ஆவலாகவே இருக்கிறோம். பார் கதிரேசா, இவர்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று. நீ பதிலளிக்க சித்தமாக இருக்கிறாயா? தாங்கள் அனுமதித்தால் பதிலுரைக்க காத்திருக்கிறேன். அடக்கம் அமரருள் ஒய்க்கும் என்பது
உன் விஷயத்தில் நன்கு பொருந்தும். எங்கள் செவிகளை கூர்மையாக்கிக் கொண்டோம். சொல் கதிரேசா. கண்ணனை அடைந்து அவனுக்கு கைங்கரியமான சேவைகளை செய்வதுதான் இறுதியான இலக்கு என்றாலும் அதற்கு இந்த பாவை நோன்பு என்னும் விரதத்தை ஆயர்பாடி கோபிகளைப் போல் கைக்கொள்ள விரும்புகிறாள் ஆண்டாள். அதற்கு விலக்க வேண்டிய கிரிசைகள், அதாவது செயல்கள் 6. அது என்னவென்றால், நெய்யுண்ண மாட்டோம், பாலுண்ண மாட்டோம், கண்ணிற்கு மையிட்டுக் கொள்ள மாட்டோம், தலையில் நறுமணமிக்க மலர்களை சூட மாட்டோம், சாஸ்திரங்களாலும் நம் முன்னோர்களாலும் செய்யக்கூடாது என்று சொன்னவற்றை செய்ய மாட்டோம், பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொய்யான வார்த்தைகளை ஒருவரிடம் சென்று கோள் சொல்ல மாட்டோம். இதுவே செய்யக்கூடாத 6. செய்ய வேண்டிய விஷயங்கள் அதுவும் 6 தானே? அதையும் சொல்லேன். நாட்காலையில் குளித்தல், பரமனின் திருவடிகளை பாடுதல், தகுதி வாய்ந்த சான்றோர்களுக்கு மிகுதியாக தானம் கொடுக்கும் செயலாகிய ஐயம், பிரம்மச்சாரிகளுக்கும் துறவிகளுக்கும் அன்னமிடக்கூடிய செயலாகிய பிக்ஷை, இவையே பகவானின் சேவையாக வாழுதல். இந்த எல்லாவற்றையும் எண்ணி ஆவல் கொள்வது, அதாவது உகப்பது என்பதே செய்ய வேண்டிய 6 விஷயங்கள். அருமை கதிரேசா, அருமை. இப்பாசுரம் மொத்தமாக உணர்த்தும் கருத்தை சொல்வாயா? வையத்து வாழ்வீர்கள் என்று ஆண்டாள் அழைக்கிறாள். இதை ஊன்றி பார்த்தால் குறைபட்டுக் கொண்டே இருப்பவர்கள் வையத்தில் வசிப்பவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குறையில்லாமல் வசிப்பவர்களே வாழ்பவர்களாவார்கள். பகவானான கண்ணனே இவர்களின் ஆயர்பாடியில் வந்து பிறந்ததால் இந்த வையம், அதாவது இந்த உலகம் ஆயர்பாடி ஆயிற்று. அதுவே ஆயர்களின் உலகம். அப்படிப்பட்ட வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர்களே என்று யார் யாருக்கு கண்ணனின் குணானுபவங்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் வாருங்கள் என்று பரோபகாரியாய் கூப்பிட்டு செய்ய வேண்டியவற்றை காலத்தே செய்து விலக்க வேண்டியவற்றை விலக்கித் தள்ளி அந்த பார்க்கடல் பரமனின் திருவடிகளை சரணாகதி அடைந்து துதியுங்கள் என்கிறாள் ஆண்டாள். பார்த்தாயா கோவிந்தா, எப்படி கூறுகிறான் இவன்? அந்த ஆண்டாளே அடியேனின் காதுகளில் மதுரமாய் பொழிந்தது போல் இருந்தது. இவன் நம்மிடம் வந்த நோக்கமே வேறு. விவரம் புரியாமல் மருந்தை உட்கொண்டாலும் மருந்து தன் வேலையைச் செய்து நோயை குணமாக்குவது போல தமிழ் பாசுரம் இவனை எந்த அளவுக்கு மாற்றியிருக்கிறது பார்த்தாயா? வேதங்களையும் சாஸ்திரங்களையும் ஏனைய ஆழ்வார்களின் அருளிச் செயல்களையும் படித்திருப்பது முக்கியமல்ல. அந்த படிப்பால் அதன் கருத்து மனதுக்குள்ளே சென்று உள்ளிருக்கும் பரமாத்மா வெளிப்பட்டு பிரகாசிக்க வேண்டும். அப்படி வாழ்பவர்களே வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவார்கள். இப்பாசுர வகுப்பின் பலன் நீயாவாய் கதிரேசா. அடியனிடம் ஒரு விண்ணப்பம் உள்ளதண்ணா. சொல் கோவிந்தா. அண்ணா, பாசுர வகுப்புகள் கூரத்திலும் அரங்கேற்றப்பட்டு அதன் பலனை அங்குள்ளவர்களும் பெற வேண்டும் என்று கூறியிருந்தீர்களே, அந்த வைபவத்திற்கு நம் கூரேசருக்கு இந்த கதிரேசன் துணை நிற்கலாமே என்று அடியனுக்கு தோன்றுகிறது. மிகவும் பொருத்தமான யோசனை கோவிந்தா. கதிரேசா, நீ எங்கு போய் வேலை தேடினாயோ அங்கேயே உனக்கு ஒரு சேவையும் காத்திருக்கிறது. செய்வாயா? தாங்கள் கூறி அடியேன் மறுப்பேனா? அடியேனின் வாழ்வில் ஒளியேற்றியவர் தாங்கள். அதனால் தாங்கள் விரும்பியது போல் கூரம் செல்ல சித்தமாயிருக்கிறேன். இருப்பினும் ஒரு சிறு வேண்டுகோள். தயங்காமல் கேள் கதிரேசா. நம் ஊர் கோயில் ஆதிகேசவனுக்கு பணி செய்து பழகிவிட்டேன். சட்டென்று அது நின்று போக மனம் இடம் கொடுக்கவில்லை. வாரத்தில் 2 நாட்கள் நம் ஆதிகேசவ பெருமாள் கோவிலிலும் மீதி 4 நாட்கள் கோரத்திலும் சேவை செய்ய அனுமதிக்க வேண்டும். உன் கோரிக்கை மிகவும் மெச்சத்தக்கது கதிரேசா. வாரத்தில் 3 நாட்கள் குடும்பத்தோடு சேர்ந்திருந்தது போலும் ஆயிற்று. அப்படித்தானே?
குரேசா. வாருங்கள் அப்பா. உன் அம்மா இல்லாத வாழ்க்கையை நான் கற்பனை செய்து கூட பார்த்ததில்லை. ஆனால் இதோ எத்தனை நாட்கள் ஓடிவிட்டன. அப்பா, கவலைப்படாதே குரேசா. மெதுவாக நான் என்னை மாற்றிக்கொண்டு துக்கத்திலிருந்து விடுபடத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அம்மாவின் படத்தை பார்த்ததும் என்னையும் அறியாமல் சற்று உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். பரவாயில்லை, அது தவிர்க்க முடியாதது. ஆமாம், என்ன ஓலை இது? பொய்கை ஆழ்வார் அருளிய தமிழ் பாசுரங்கள். பாட்டனார் விட்டு போன பொக்கிஷம். அம்மாவுக்கு மிகவும் பிடித்தவை. எவ்வளவு கருத்து சரிவுள்ள பாசுரங்கள் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பார். நேரம் கிடைக்கும் போது நீயும் படி என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் இவற்றை அம்மாவின் திருப்பாதங்களில் வைத்து படித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த தமிழ் பாசுரங்களைத்தான் நம் ராமானுஜன் ஸ்ரீபெரும்புதூரில் எல்லா தரப்பு மக்களுக்கும் போதித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? ஆமாம். இங்கே கூரத்திலும் தமிழ் பாசுர வகுப்புகளை தொடங்க வேண்டும் என்பது அவரது விருப்பம். அதற்கான சில பூர்வாங்க வேலைகளை அடியேன் செய்து கொண்டிருக்கும் போதுதான் எதிர்பாராத விதமாக அம்மாவுக்கு உடல்நலம் குன்றி போனது. அதன் பிறகு இன்றுதான் மீண்டும் பாசுரங்களை பற்றிய நினைவே வந்தது. நீ ராமானுஜனின் ஒவ்வொரு பணியிலும் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவின் விருப்பம். அதனால் ராமானுஜனின் விருப்பத்தை எவ்வளவு விரைவில் நிறைவேற்ற முடியுமோ நிறைவேற்றிவிடு. நிச்சயம் செய்கிறேன் அப்பா. குரு என்பவர் தாய்ஸ்தானம் என்று கூறுவார்கள். என் குருவாகிய ராமானுஜருக்கு பிடித்த தமிழ் பாசுரங்கள் என் தாய்க்கும் பிடித்திருப்பதில் வியப்பில்லை. இருவரின் விருப்பத்தையும் ஒரு சேர நிறைவேற்றுவது அடியேனின் தலையாய கடமை. குரேசா, வாருங்கள். வாரா மனுஜா. நமஸ்காரம். நமஸ்காரம். தாங்கள் இருவரும் ஏதேனும் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்களா? அதில் அடியேன் குறுக்கிட்டு விட்டேனா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒருவர் தானே. இருங்கள், குடிக்க ஏதாவது கொண்டு வருகிறேன். வேண்டாம் குரேசா, பிறகு பார்க்கலாம். மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் இருவரும் தங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். உங்கள் இருவரின் எண்ண அலைகளும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதனால்தான் அவை என்னை இங்கே இழுத்து வந்து விட்டன என்று தோன்றுகிறது. சரி, நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருங்கள். நான் சென்று சிறு பணியை முடித்து விட்டு வருகிறேன். தாங்கள் எங்கேயும் தமிழ் பாசுர வகுப்பு ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறியதை பற்றிதான் நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம். ஆஹா, இதுதான் வியப்பிலும் வியப்பு. நானும் அதை பற்றி பேசத்தான் இங்கு வந்தேன். வகுப்பை நடத்த தாங்களோ கோவிந்தனோ அவ்வப்போது இங்கே வந்து போவது கடினமான காரியம். தினமும் காஞ்சிக்கு வரும் திருக்கட்சி நம்பி சுவாமிகளை வகுப்பு நடத்தும்படி கேட்டு பார்த்தேன். தன்னடக்கத்தின் மறு உருவம் அல்லவா திருக்கட்சி நம்பிகள். தனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை என்றும் வேறு எந்த உதவியாக இருந்தாலும் செய்வதாக சொல்லியிருக்கிறார். வகுப்பு நடத்த உன்னை விட தகுதியானவன் யாரும் இருக்க முடியாத குரேசா. உனக்கு உதவுவதற்காக பாசுரங்களால் ஈர்க்கப்பட்டு அதில் நன்கு தேர்ச்சி பெற்ற ஒருவரை இங்கு அழைத்து வந்துள்ளேன். அப்படியா? மிகவும் நன்றி. யார் அவர்? உனக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர்தான். எனக்கு பரிச்சயமானவரா? பாசுரங்களில் தேர்ச்சி பெற்ற ஒருவரும் எனக்கு பரிச்சயமானவர் இல்லையே. உண்மையைச் சொல்ல வேண்டும் என்றால் அவனை பாசுரங்கள் பால் ஈர்க்கப்படச் செய்ததே நீதான். அதில் அவன் தேர்ச்சி பெற்றதில் என் பங்கு சிறியது. அவன் ஆர்வம்தான் பெரியது. யார் அவர்? அழைக்கிறேன். கதிரேசா, ஸ்ரீபெரும்புதூரா? அப்படியென்றால் உனக்கு ராமானுஜரை தெரிந்திருக்க வேண்டுமே. தெரியாதே. என்ன இது? ராமானுஜரை தெரியாதவர் கூட ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க முடியுமா என்ன? நீ ஊருக்கு சென்று ராமானுஜரின் கைப்பட உனக்கு வேலை கொடுக்கலாம் என்று ஒரு ஓலை எழுதி வாங்கிக் கொண்டு வா.
நமஸ்காரம். நமஸ்காரம். பெருமாள் தான் திருவுளம் கொண்டதை எப்படி முடித்திருக்கிறார் பார்த்தீர்களா? இவருக்கு ஏதேனும் சிறு பணி தெரிந்திருந்தால் கூட நான் இவரை பணியில் அமர்த்தி இங்கேயே வைத்துக் கொண்டிருப்பேன். இவருக்கு எந்த பணியும் தெரியாததாலும் தன் ஊர் ஸ்ரீபெரும்புதூர் என்று சொன்னதாலும் தான் நான் தங்களிடம் ஓலை வாங்கி வரச் சொன்னேன். தங்களின் சம்பந்தம் பெற்று பாசுரங்களில் ஈடுபாடு கொண்டு அதில் தேர்ச்சி பெற்று இன்று எனக்கு உதவியாக வந்திருக்கிறார் என்றால் பெருமாள் தன் காரியத்தை எவ்வளவு துல்லியமாகவும் கச்சிதமாகவும் முடித்துக் கொண்டிருக்கிறார் பாருங்கள். எங்கோ தரிகெட்டு சென்று கொண்டிருந்த என் வாழ்க்கை முற்றிலுமாக மாறி தங்களைப் போன்ற வைணவ சிரேஷ்டர்களுக்கு நடுவில் ஒரு துரும்பாகவாவது நான் நிற்க தகுதி பெற்றிருப்பதற்கு என் வாழ்நாள் முழுவதும் தங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். தங்களின் பெயரை அடியேன் மறந்துவிட்டேன். தங்களின் பெயரா? தாங்கள் என்னை நீ வா போ என்று ஒருமையிலோ அல்லது அதற்கு கீழே ஏதேனும் சொல்ல இருந்தால் அதை வைத்தே அழைக்கலாம். இவன் பெயர் கதிரேசன். என்ன கதிரேசா, பாசுர வகுப்பு நடத்துவதற்கு எனக்கு உதவியாக இருப்பதற்கு உனக்கு சம்மதமா? என்ன இப்படி கேட்டுவிட்டீர்கள்? உத்தரவிடுகிறேன் என்று சொல்லுங்கள். அதன்படி நடக்க அடியேன் சித்தமாயிருக்கிறேன். என் சம்மதத்தை தாங்கள் கேட்கவே தேவையில்லை. மேலும் நாள் முழுவதும் பைந்தமிழ் பாசுரங்களை செவிகுளிர கேட்பதற்கும் நாவினிக்க பாடுவதற்கும் கொடுத்தல்லவா வைத்திருக்க வேண்டும். நல்லது கதிரேசா, நீ இங்கேயே தங்குவதற்கும் உணவிற்கும் ஏற்பாடு செய்து விடுகிறேன். பிறகு வேறென்ன வேண்டும் கதிரேசா? இந்த வசதி போதுமல்லவா? நீ ஏதும் சொல்ல விரும்புகிறாயா? ஒரே ஒரு விண்ணப்பம். சொல். வாரத்தில் 2 நாட்கள் நான் ஸ்ரீபெரும்புதூர் சென்று வர தாங்கள் அனுமதிக்க வேண்டும். ஆமாம் கோரேசா, வாரத்தில் 2 நாட்களாவது அவன் குடும்பத்தை பார்க்க வேண்டாமா? மேலும் சமீபத்தில்தான் இவனுக்கு திருமணம் நடந்தது. இல்லை சுவாமி, நான் ஊருக்கு போக வேண்டும் என்று சொன்னது குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஸ்ரீபெரும்புதூர் கோயிலில் அந்த 2 நாட்களாவது என்னால் முடிந்த கைங்கரியங்களை செய்ய வேண்டும். அந்த கோயிலில் நான் கைங்கரியங்கள் செய்த நாட்கள் மறக்க முடியாதவை. கோபுரமும் குளமும் நாதவள்ளி தாயாரும் ஆதிகேசவ பெருமாளும் என் துஷ்ட குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிய இடம். கருத்திருந்த என் மனதை கழுவி தூய்மையாக்கிய இடம். என் குருநாதர் ராமானுஜர் என்னை கொண்டு சேர்த்த இடம். வாரத்திற்கு 2 நாளாவது என் குருநாதருடன் சத்சங்கம் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் என் வாழ்விற்கே அர்த்தமில்லாமல் போய்விடும். ஆஹா, உன்னை குணவானாக்கிய இடத்தின் மீதும் உன் குருநாதரின் மீதும் எவ்வளவு பற்று வைத்திருக்கிறாய். உனக்கென்று ஒரு மாட்டு வண்டியும் ஏற்பாடு செய்து விடுகிறேன். நீ ஊருக்கு போய்விட்டு வர வசதியாக இருக்கும். உன் விருப்பப்படியே நீ வாரத்திற்கு 2 நாட்கள் தாராளமாக ஸ்ரீபெரும்புதூருக்கு போய் வரலாம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. கதிரேசா, நம் ஊருக்கும் இந்த ஊர் கூரத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்னவென்று உனக்கு தெரியுமா? தெரியும். இந்த 2 ஊரின் மீதும் சதா தன் அருட்பார்வையை செலுத்திக் கொண்டு மக்களை ரட்சித்துக் கொண்டும் இருப்பவர் அந்த ஆதிகேசவ பெருமாள்தான். அதேபோல் வேறு ஒரு ஒற்றுமையும் இருக்கிறது. அது என்ன? ஸ்ரீபெரும்புதூரில் எனக்கு குருநாதராக தாங்கள் இருப்பது போல் இங்கு கூரத்தில் என்னை வழிநடத்த கோரேசன் சுவாமிகள் இருக்கிறார். ஸ்தபதியாரே, நீ சொல்வது எனக்கு வியப்பாக இருக்கிறது. நடக்கும் மார்கழி முடிந்து தை முதல் வாரத்தில் புதிய மண்டபத்தை திறந்து விடலாம் என்று கூறினீர்கள். இன்னும் ஒரு வாரத்தில் தை பிறக்கப் போகிறது. ஆனால் மண்டப பணியில் இன்னும் 25% மீதி இருக்கிறது என்று கூறுகிறீர்கள் என்றால் மண்டபத்தை தை முதல் வாரத்தில் திறக்க முடியாது என்று கூற வருகிறீர்களா? அதுதான் உண்மை எசமா. என்ன இப்படி பொறுப்பில்லாமல் பதில் சொல்கிறீர்கள்? எதனால் இப்படி ஆயிற்றென்று நீங்கள் எனக்கு தகுந்த விளக்கம் அளிக்கத்தான் வேண்டும். தேக்கு மரத்திற்கு இப்போது பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது எசமா. உண்மையிலேயே அப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதா அல்லது சில வியாபாரிகளால் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பது தெரியவில்லை.
அதனால் விலை 1.5 மடங்கு ஏறிவிட்டது. இருக்கட்டும், அந்த கூடுதல் செலவை சரிக்கட்டத்தான் 10 நாட்களுக்கு முன் நிலத்தை விற்று பொருள் கொடுத்தாயிற்றே. கொடுத்தீர்கள். அது மரத்திற்கு கூடுதல் விலை கொடுத்ததற்கே சரியாக போய்விட்டது. ஆனால் 4 நாட்களுக்கு முன் அடுத்த ஊரிலிருந்து சில பேர் வந்து நாட்கூலி அரை காசு அதிகமாக கொடுக்கிறேன் என்று கூறி நம் பணியாட்களை அழைத்து சென்று விட்டார்கள். இப்போது நாம் 1 காசாவது அதிகமாக கொடுத்தால்தான் போனவர்கள் திரும்பி வருவார்கள். இப்போது இருக்கும் நமது பணியாட்களும் நம்மை விட்டு போகாமல் இருப்பார்கள். என்ன அப்பா, ஸ்தபதியார் வந்திருக்கிறார்? மண்டப பணிகள் முடிந்து திறப்பு விழாவிற்கு நாள் குறிக்கலாம் என்கிறாரா? இல்லை குரேசா, பொருட்செலவு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறதாம். சில கட்டிடப் பொருட்களுக்கு செயற்கையாக தட்டுப்பாட்டை உண்டாக்கி அவற்றை அதிக விலைக்கு விற்கிறார்களாம். கூலி ஆட்களையும் 1/4 காசு அதிகம் கொடுக்கிறேன், அரை காசு அதிகம் கொடுக்கிறேன் என்று ஆசை காட்டி வேறு பணிக்கு கூட்டிக் கொண்டு போய் விடுகிறார்களாம். நான் கணக்கு பிள்ளையிடம் முன்பே கூறியிருக்கிறேனே, கட்டிட தொழிலாளர்களின் கூலி பற்றி. அவர்களின் கடின உழைப்பிற்கு சற்று கூலி அதிகம் கொடுத்தால் பரவாயில்லை. மாலை பணி முடித்துவிட்டு வீடு திரும்பும் போது அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று கணக்கு பிள்ளையிடம் தெளிவாக சொல்லி இருக்கிறேனே. தங்கள் எண்ணம் உன்னதமானது. ஆனால் தங்களின் தாராள குணத்தை சிலர் துஷ்பிரயோகம் செய்து அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதை நினைத்தால்தான் கவலையாக இருக்கிறது. கூடிக்கொண்டு போகும் பொருட்செலவை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்று யோசிப்போம். ஆனால் நிச்சயமாக தொழிலாளர்களின் ஊதியத்தில் கை வைக்கக்கூடாது. இன்னமும் பொருட்செலவு கூடிக்கொண்டு போகாமல் இருக்க எனக்கு ஒரு உபாயம் தோன்றுகிறது. என்ன, சொல்லுங்கள். 2ஆம் தரமான பொருட்களை பயன்படுத்தினால் செலவு கட்டுக்குள் அடங்கும். கட்டுக்குள் அடங்குவது மட்டுமல்ல, தாங்கள் கொடுத்த தொகையில் கொஞ்சம் மீதம் கூட இருக்கலாம். 2ஆம் தரம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. மழை வெள்ளத்திற்கு பயந்து பாதுகாப்பு தேடி மண்டபத்திற்கு வந்த மக்களின் மேல் 2ஆம் தர கட்டுமான பொருட்களினால் கட்டப்பட்ட கூரையில் இருந்து மழைநீர் ஒழுகினால் என்னவாகிறது? புயல் காற்றிலிருந்து பாதுகாப்பு தேடி வந்த மக்களை 2ஆம் தரத்தினாலான மரக்கதவுகள் கைவிட்டு விட்டால் எப்படி? முடியாது ஸ்தபதியாரே. மக்கள் மத்தியில் பெயர் எடுப்பதற்காக நான் இந்த மண்டபத்தை கட்டவில்லை, ஆத்மார்த்தமாக கட்டுகிறேன். ஒவ்வொரு உயிரும் விலை மதிக்க முடியாதது. அந்த ஒவ்வொரு உயிரையும் இயற்கை பேரிடரில் இருந்து காப்பாற்றத்தான் அடியேன் மண்டபம் கட்டுகிறேன். வேண்டாம் ஸ்தபதியாரே, எந்த பொருளும் 2ஆம் தரமாக இருக்கக்கூடாது. இன்னும் எவ்வளவு பொருட்செலவானாலும் சரி, இன்னமும் என் சொத்துக்களை விற்க வேண்டும் என்றாலும் பரவாயில்லை. மண்டபத்தை முதல் தரமானதாக கட்டுவதையேதான் நான் விரும்புகிறேன். ஸ்தபதியாரே, மேற்கொண்டு என்ன செய்வது என்று ஆலோசிக்கிறோம். ஆனால் குரேசன் கூறியது போல் எக்காரணம் கொண்டும் 2ஆம் தர பொருட்களை வாங்க வேண்டாம். இன்னும் ஓரிரு நாட்களில் கணக்குப்பிள்ளை வழியாக தகவல் அனுப்புகிறோம். இப்பொழுது நீங்கள் புறப்படுங்கள். சரி எஜமா, நான் வருகிறேன். நீ கவலைப்படாதே குரேசா. நீ சொன்னது போல் நம் முழு சொத்தும் அழிந்தாலும் பரவாயில்லை. மக்களுக்காக கட்டும் மண்டபத்தை நாம் நிச்சயம் முதல் தரமானதாகவே கட்டுவோம். குரேசா, வாருங்கள் சுவாமிகளே. வாருங்கள் நம்பி சுவாமிகளே. நமஸ்காரம். நமஸ்காரம். அப்பா, சுவாமிகளை உள்ளே அழைத்துச் செல்லுங்கள். குளிர்ந்த மோர் கொண்டு வரச் சொல்கிறேன். வேண்டாம் குரேசா, உங்கள் இருவரையும் கண்டதே அடியேனின் மனம் குளிர்ந்து விட்டது. நம்பி சுவாமிகளே, கோயில் கைங்கரியங்களை முடித்து விட்டீர்களா? முடிப்பதா? வரதனின் கைங்கரியங்கள் முடிவில்லாதவை. வேண்டுமானால் இன்றைய பொழுதிற்கு முடித்துவிட்டேன் என்று வைத்துக் கொள்ளலாம். இன்று எங்களுடனே இருந்து அமுது செய்து பின் சற்று களைப்பாரித்தான் தாங்கள் அகம் திரும்ப வேண்டும். வரதனுக்கு கண்டொருளப்பட்ட பிரசாதமே அடியேனின் மதிய உணவு. இன்றும் அதை திருப்திகரமாக உண்டாயிற்று. சரி, ஸ்தபதியார் வந்துவிட்டு போகிறார் போலிருக்கிறதே. மண்டபம் முடியும் தருவாயில் இருக்கிறதா? இல்லை சுவாமிகளே, பொருட்செலவு கூடிக்கொண்டே போகிறது. என்ன செய்யலாம் என்று கேட்பதற்காகத்தான் அவர் வந்து போகிறார். 2ஆம் தர கட்டுமான பொருட்களை பயன்படுத்தினால் செலவு கட்டுக்குள் அடங்கும் என்று ஆலோசனையும் கூறினார். ஆனால் அதை நாங்கள் மறுத்துவிட்டோம். மக்களின் பாதுகாப்புக்காக கட்டப்படும் கட்டிடத்தில் 2ஆம் தர பொருட்களை பயன்படுத்தினால் மக்களின் உயிரை குடிக்கும் ஒன்றாக அது மாறிவிடாதா? இன்னும் எவ்வளவு சொத்துக்களை விற்க வேண்டுமானாலும் அடியேனும் என் தந்தையாரும் தயாராக இருக்கிறோம்.
மண்டபம் மிக மிக பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்க வேண்டும். அற்புதம் குரேசா. எந்த நோக்கத்திற்காக மண்டபம் கட்டுகிறோம் என்பதில் நீங்கள் இருவரும் உறுதியாக இருக்கிறீர்கள். இந்த மிகப்பெரிய காரியத்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்ச நாட்களாக அடியேனின் மனதிலும் இருந்து கொண்டுதான் இருந்தது. தாங்களா? தாங்கள் பகவானுக்கு செய்து கொண்டிருக்கும் கைங்கரியமும் சமுதாயத்திற்கு ஆற்றும் தொண்டுமே போதுமே. இல்லை குரேசா, உடல் வழியாகத்தான் அடியேன் தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறேன். பொருள் வழியாகவும் அடியேன் ஏதாவது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் அது உன் வழியாகத்தான் இருக்க வேண்டும். நந்தவனத்தை தவிர தங்களுக்கென்று ஒன்றும் வைத்துக் கொள்ளாதவர் அல்லவா தாங்கள்? அப்படி இருக்க அடியேனிடம் பொருள் ஏதும் இருக்க வாய்ப்பில்லையே என்றுதானே தாங்கள் நினைக்கிறீர்கள்? தாங்கள் நினைப்பது அனைத்தும் சரி. ஆனால் பொருள் வேண்டாம் என்று நினைத்தாலும் வரதன் அடியேனிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறானே. புரியவில்லை சுவாமிகளே. அடியேனின் பெற்றோர் திவ்ய தேசங்களுக்கு சென்று பெருமாளின் பூரண கடாட்சத்தை பெற உத்தேசித்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் பேரில் இருக்கும் சொத்தை 4 பங்கை எவ்வளவோ மறுத்தும் கேட்காமல் அடியேனுக்கு கொடுத்து விட்டார்கள். அடியேனுக்கு எதற்கு சொத்து என்று குழம்பிக் கொண்டிருந்த வேளையில் இதோ அதற்கும் வழிவகுத்து விட்டான் வரதன். குரேசா, நீ உன் சொத்துக்கள் எதையும் விற்க வேண்டாம். அடியேனுக்கு வந்த சொத்தையும் உன்னிடமே ஒப்படைத்து விடுகிறேன். அதை விற்று மண்டபத்திற்கான செலவிற்கு பயன்படுத்திக் கொள். அடியேனுக்கும் மக்களுக்காக கட்டும் நற்பணியில் ஏதோ பொருள் கொடுத்து சிறு பங்கை எடுத்துக்கொண்டோம் என்ற திருப்தி இருக்கட்டுமே. பார்த்தீர்களா அப்பா? ஒரு வினாடியில், ஒரே வினாடியில் சரி 2ஆம் தர பொருட்களை வாங்குங்கள் என்று ஸ்தபதியிடம் சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லவட்டாத மன உறுதியை பகவான் நமக்கு தந்திருக்கிறார். ஏனெனில் இந்த மண்டபத்து பணியில் திருக்கட்சி சுவாமிகளின் பங்கும் இருக்க வேண்டும் என்று பகவான் நினைத்திருக்கிறார். ஆம் குரேசா, எந்த சொத்து யார் வழியே எங்கே போய் சேர வேண்டும் என்பதை பகவான் ஏற்கனவே நிர்ணயித்து விடுகிறான். அடியேனுக்கு வந்த சொத்து சேருமிடம் சேர்ந்து விட்டது. நாளையே சொத்து ஓலையை உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன். நன்றி சுவாமிகளே. வந்த சொத்தில் சிறு துரும்பும் கூட தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் அத்தனையையும் கொடுத்துவிட தங்களுக்கு எப்படித்தான் மனம் வருகிறதோ. கொடுப்பவனும் அவனே, எடுப்பவனும் அவனே. தேவையில்லாத போது எடுத்துக்கொள்பவன் தேவைப்படும் போது கொடுப்பான் என்ற அழுத்தமான நம்பிக்கை இருந்தால் போதும். அடியேனின் மனோபாவம் அனைவருக்கும் வந்துவிடும். உண்மைதான் சுவாமிகளே. வாருங்கள், உள்ளே எழுந்தருளுங்கள். கைலாசம் சுவாமி, ஏனடா இந்த காஞ்சியம்பதியில் பாடசாலை தொடங்க ஓர் இடம் வேண்டும் என்று அமைச்சரிடம் தெரிவிக்க சொன்னேனே, சொன்னாயோ? அமைச்சரிடம் அதை பற்றி பேசுகிறீர்களா? அதுதான் இடம் சம்பந்தம். அமைச்சரிடம் நான் உன்னை ஒன்று கேட்டால் நீ அவனை துணைக்கு கூப்பிடுகிறாயே. நீயே ஒரு எடுபிடி, அவன் உனக்கு எடுபிடியா? அது ஒன்றுமில்லை குருதேவா. பதற்றத்தில் எனக்கு பேச்சு வரவில்லை என்றால் இவன் எடுத்து கொடுப்பான். எனக்கு ஒரு பிடிமானமாக இருக்கும், அதுதான். சரி சரி, அமைச்சரிடம் பேசினாயா? பேச்சு எங்கேயோ மாறினாலும் நீங்கள் நறுக்கென்று விஷயத்திற்கு வந்து விடுகிறீர்கள் குருநாதா. என்னிடத்தில் விஷயம் உண்டு, விஷயத்திற்குள் நானும் உண்டு. கேட்ட கேள்விக்கு பதில் வரவில்லை உன்னிடமிருந்து. ஏன் பதிலுரைக்கிறேன் குருதேவா? சொல் சுவாமி. பாடசாலைக்கு இடம் வேண்டும் என்று கேட்டால் அமைச்சர் செவி சாய்ப்பாரா? அடே மூளையை சலவை செய்யாதவனே, அமைச்சரிடம் கேட்க சொன்னவன் நான், இந்த யாதவ பிரகாசன். என்னை நீ யார் என்று நினைத்தாய்? வரும் வழியில் ஒரு பெரிய மரம் இருந்ததே, பார்த்தாயா? அதில் போய் முட்டிக்கொள்ள சொல்கிறீர்களா சுவாமி? அடிமுட்டாளே, சொல்வதை கேளடா. இப்போது அது மரம், அதன் பிறகு விறகு, அதன் பிறகு கறி, அதன் பிறகு சாம்பல், அதன் பிறகு எந்த நிலையும் கிடையாது. இறுதியானது சாம்பல். அதுபோல் முதலில் பரம்பொருள், அதோடு அதை விளக்க வந்த வேதம், அதன் பிறகு வேதாந்தம், அதன் பிறகு சூத்திரங்கள், அதன் பிறகு சாத்திரங்கள்,
இவை அனைத்தையும் கட்டுப்படுத்தி வைத்திருப்பவன் இந்த யாதவ பிரகாசன். அதனால் சாத்திரத்தின் இறுதி நிலை இந்த யாதவ பிரகாசன் என்று கூட சொல்லலாம். அப்படி என்றால் தாங்களும் சாம்பலா குருதேவா? அடே கைலாசம், இந்த மூளையை தொலைத்த மூடனை எங்கிருந்து பிடித்து வந்தாய்? மன்னிக்க வேண்டும் குருநாதா. என்னையா, உன் வாயில் தர்பையை போட்டுத்தான் பொசுக்க வேண்டும். வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க மாட்டாயா? உம்மை போய் மடத்து சீடனாக ஆக்கியதற்கு என்னை பாதணியை கொண்டுதான் அடித்துக் கொள்ள வேண்டும். பாதணியால் அல்ல, கசையால் கசையடி கொடுக்க வேண்டும் உனக்கு. வேலியில் போகும் ஓணானை பிடித்து இடுப்பில் வைத்துக் கொண்டால் இப்படித்தான் நடக்கும். குருதேவா, இந்த ஜடத்தை மன்னித்தருள வேண்டும். கோபம் தணிய வேண்டும். இதற்கு மேலும் தாங்கள் கோபம் கொண்டால் அந்த கோபாகினியில் நானும் சாம்பலாகி விடுவேன். அதுவே எங்களுக்கு இறுதி நிலை ஆகிவிடும். தயவு செய்து தாங்கள் மன்னித்தருள வேண்டும். அடே அருணாச்சலம் சுவாமி, இன்று தூங்கி எழுந்ததும் யாரை பார்த்தாய்? தங்களைத்தான் முதலில் பார்த்தேன் குருவே. அதனால் பிழைத்தாய் நீ. கைலாசம் குருவே, சீக்கிரமே அமைச்சரை பார்த்து பாடசாலைக்கு இடம் பற்றி பேசு. சுவாமி, அடியேன் ஒன்று கூறினால் கோபித்துக் கொள்ளக்கூடாது. தாங்கள் அடிக்கடி ஒரு வாக்கியம் சொல்வீர்களே. என்ன சொல்வேன்? சாமர்த்தியமாக ஒரு எலி ஒரு பொந்தை தோண்டி அதற்குள் வாழும். ஆனால் பாம்பாகப்பட்டது மெதுவே அந்த பொந்திற்குள் புகுந்து எலியையும் விழுங்கிவிட்டு அப்பொந்தையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் என்று நீங்கள் அடிக்கடி சொல்வீர்கள். எதற்கடா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிறாய்? இதில் என்ன சம்பந்தம் இருக்கிறது? சம்பந்தம் இருக்கிறது குருதேவா. என்ன? நாம் எதற்கு அமைச்சரின் சகாயத்தில் ஒரு இடத்தை பெற்று பின் பொருட்செலவு செய்து ஒரு மண்டபத்தை கட்ட வேண்டும். கட்டி முடித்த ஒரு பிரம்மாண்ட மண்டபம்தான் இந்த காஞ்சியம்பதியிலே தயாராக இருக்கிறது. நீ எந்த மண்டபத்தை கூறுகிறாய்? அதை யார் கட்டியிருக்கிறார்கள்? கூரத்தில் வசிக்கும் கூரேசன் இந்த காஞ்சியில் பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தை கட்டியிருக்கிறானே. அதை நாம் உபயோகித்துக் கொள்ளலாம். ஓஹோ, அந்த கூரேசன் கட்டிய பொந்தில் இந்த பாம்பு குடி போகலாம் என்பதுதான் உன் கூற்றோ? மன்னிக்க வேண்டும் குருதேவா. குருதேவா, எனக்கென்னவோ அந்த கூரேசன் கட்டிய மண்டபம் நமக்காக கட்டியது போல் இருக்கிறது. அப்படி என்றால் இன்றே அந்த கூரேசனை சந்தித்து பேசிவிட வேண்டியதுதான். குருதேவா, உங்கள் நாக்கு கருநாக்கு. என்னடா சொல்கிறாய்? நான் பேசிக் கொண்டிருந்த எலி, மன்னிக்க வேண்டும், அந்த கூரேசன் வந்து கொண்டே இருக்கிறான். பழம் நழுவி பாலில் விழுந்தது குருதேவா. வந்தனம் சுவாமி. என்ன கூரேசா, நலமாக இருக்கிறாயா? இருக்கிறேன் சுவாமி. உன் சோகம் புரிகிறது. நான் கேள்விப்பட்டேன் உன் அன்னை இவ்வுலக வாழ்வை நீத்தார் என்று. என்ன செய்வது? பிறந்தால் ஒரு நாள் செல்ல வேண்டியதுதானே. அதன் பின் உன் தோற்றமும் மாறிவிட்டது போலிருக்கிறது. உன்னை பார்த்து ஒரு விஷயம் பேச வேண்டும் என்று நினைத்தேன். நீயே வந்துவிட்டாய். இதுதான் யாதவ சங்கல்பம் என்பது. என்ன விஷயம் என்று கூறுங்கள் சுவாமி. உன்னால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது. என்ன சுவாமி? பெரிதாக ஒன்றுமில்லை. உனக்கே தெரியும், திருப்பூட்குழி என்றாலே முதலில் அனைவருக்கும் ஞாபகம் வருவது என் பாடசாலைதான். எத்தனையோ மாணாக்கர்கள், அனைவருக்கும் என் ஞானத்தை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் சமீப காலமாக இங்கு காஞ்சியில் உள்ள பல பேர் இங்கேயும் ஒரு பாடசாலை அமைத்து போதிக்க வேண்டும் என்று பலபடியாக விண்ணப்பிக்கிறார்கள். ஒரு படி மேலே போய் பிடிவாதமே பிடிக்கிறார்கள். நீ ஒரு உபகாரம் செய். நீ கட்டியிருக்கும் புதிய மண்டபத்தை எனக்கு கொடுத்துவிடு. அதை ஒரு மிகச்சிறந்த பாடசாலையாக உருவாக்கி காஞ்சியம்பதியில் உள்ள அனைவருக்கும் வேதம் தடையில்லாமல் கிடைக்க நான் வழி செய்கிறேன். அப்பாடசாலை புகழின் உச்சியை தொடும்போது உனக்கும் அதில் பங்கிருக்கும். என்ன கைலாசம், நான் சொல்வது சரிதானே? ஆமாம் ஆமாம் குருதேவா. அடியனுக்கு புகழும் வேண்டாம், அதில் பங்கும் வேண்டாம். சரி, வேண்டாம் என்றால் விடு. அது என்னிடமே இருந்து விட்டு போகட்டும். மண்டபத்தை மட்டும் எனக்கு அளித்து விடு. மன்னிக்க வேண்டும். அந்த மண்டபம் எளியோருக்காகவும் ஆபத்து காலத்தில் கோயிலில் தஞ்சம் புக இயலாதவர்கள் தங்குவதற்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளது.
வரதனை உள்ளத்தை தரித்தவர்கள் யார் வேண்டுமானாலும் அங்கே தஞ்சமடையலாம். பரந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டுள்ள அம்மண்டபம் சிலருக்கு மட்டும் என்றில்லாமல் அனைத்து தரப்பு சமுதாய மக்களுக்கும் பயன்படும் வகையில் அது இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும் கற்கும் வேதத்திற்கு அம்மண்டபம் சரிப்பட்டு வராது. அனைவரும் பயன்படும் வகையில்தான் அம்மண்டபம் செயல்பட வேண்டும். தரமாட்டேன் என்று நாசூக்காக சொல்கிறாய். சுவாமி, இப்படி வேண்டுமானால் செய்யலாம். எப்படி? தாங்கள் தமிழ் பாசுர வகுப்பை அம்மண்டபத்தில் தொடங்குங்கள். தாராளமாக அந்த மண்டபத்தை உங்களுக்கு தருகிறேன். தங்களால் தமிழ் பாசுரமும் அதன் அர்த்த பூஷ்டியும் பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடையும். என்ன சொல்கிறாய் கூரேசா? வித்தைகளுக்கெல்லாம் வித்தான என்னை தமிழ் பாசுர வகுப்பு எடுக்கச் சொல்கிறாயா? நான் சொல்வது வேதம். வேதம் எங்கிருந்து தோன்றியது, எப்படி நமக்கு கிடைத்தது, எப்படி நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன் என்பதெல்லாம் உனக்கு தெரியாதா? எதை வைத்து எதை பேசுகிறாய்? நீ பாடசாலையில் படித்ததெல்லாம் மறந்து விட்டாயா? வேதத்தின் மகிமை உனக்கு புரியவில்லையா? இல்லை, அதை விளக்கும் என் மகிமைதான் உனக்கு புரியவில்லையா? நான் ஏதோ உன்னிடம் யாசகம் கேட்பதாக நினைத்து விட்டாயா? அடியேன் என் குருகுல வாசத்தை மறக்கவும் இல்லை, தாங்கள் யாசிப்பதாகவும் நினைக்கவில்லை. அடியேன் நினைப்பதெல்லாம் அந்த ஆதிகேசவனான வரதனையும் வேதம் போல் புனிதமான தமிழ் பாசுரத்தையும் அதன் மூலம் பயன்பெறும் பக்தர்களையும் மட்டும்தான். அம்மண்டபம் பக்தர்களுக்கும் ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தினருக்காகவும் மட்டும்தான். அவர்கள் அனைவரும் பங்கு கொள்ளும் விஷயத்திற்கு அவ்விடம் நிச்சயம் உண்டு. தங்களிடம் தமிழ் பாசுர வகுப்பை கற்க அனைத்து தரப்பு மக்களும் அதில் பங்கு கொள்ளலாம், பயனும் பெறலாம். எனவே தமிழ் பாசுர வகுப்பை தொடங்க தாங்கள் நிச்சயிக்க வேண்டும். அது இயலாத காரியம். அப்படி என்றால் அம்மண்டபத்தை கொடுப்பது அடியேனுக்கும் இயலாத காரியம். அடியேனை மன்னித்து விடுங்கள். என்ன சுவாமி இது? முகத்தில் அடித்தார் போல் கூறிவிட்டு போகிறான். போகட்டும் போகட்டும். இவன் கொடுக்காவிட்டால் இந்த காஞ்சியில் வேறு இடமே இல்லையா என்ன? இந்த தண்டத்தை அசைத்தால் அதற்கு இசைந்து பல இடங்களை கொண்டு வந்து என் காலடியில் சமர்ப்பிப்பவர்கள் ஏராளம். அந்த திருக்கட்சியோடு சேர்ந்து கொண்டு இந்த கூரேசன் இப்படி ஆடுகிறான். கூடிய விரைவில் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நமஸ்காரம் குரேசா. நமஸ்காரம் சுவாமி. வா குரேசா, வந்து வெகு நேரமாகிவிட்டதோ? இல்லை சுவாமி, இப்போதுதான் வந்தேன். சாதாரணமாக இது போன்ற தியான நிலையில் தங்களை அடியேன் கண்டதில்லை. தியானத்தை இடையூறு செய்து விட்டேனா சுவாமி? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை குரேசா. அடியேனின் ஆச்சாரியர் யமுனாச்சாரியார் உபதேசித்த மகாமந்திரத்தை தான் அடியேன் உச்சரித்துக் கொண்டிருந்தேன். என்னுள் பிரகாசித்துக் கொண்டிருந்த பகவானின் திரு உருவம் சட்டென்று மறைந்து விட்டது. கண் திறந்து பார்த்தால்
உயர்ந்த பாகவதனான நீ என் முன் நிற்கிறாய். பகவானை ஹிருதயத்தில் தரிசிப்பதும் உயர்ந்த பாகவதோ உத்தமனான உன்னை கண்முன்னே தரிசிப்பதும் ஒன்றாயிற்றே. சொல் குரேசா, எப்போது காஞ்சியம்பதிக்கு வந்தாய்? சிறிது நாழிகைக்கு முன்புதான் காஞ்சியம்பதிக்கு வந்தேன். பகவானின் கருணையால் அடியேனால் தொடங்கப்பட்ட தஞ்சம்கொள் மண்டபம் நல்லபடியாக முடிவடைந்து விட்டது. தங்களை அங்கு அழைத்துச் செல்லலாம் என்றுதான் அடியேன் இப்போது இங்கு வந்தேன். தஞ்சம்கொள், அருமையான பெயரை நீ கட்டிய மண்டபத்திற்கு சூட்டியிருக்கிறாய். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வெயிலிலும் மழையிலும் தஞ்சம் கொடுக்கும் ஒரு இடமாக அல்லவா அது மாறப்போகிறது? அதேபோல் பகவத் விஷயங்களையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி எனும் கொடிய சம்சார சாகரத்தில் இருந்தும் அவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கும் ஒரு இடமாக தஞ்சம்கொள் மண்டபம் மாற வேண்டும். நிச்சயம் சுவாமி. மிகவும் சந்தோஷம் குரேசா. ஆனால் 2 நாள் முன்பு அம்மண்டபத்தை அடியே நேரே சென்று கண்டு வியந்து போனேன். என்ன, தாங்கள் புதிய மண்டபத்திற்கு சென்று வந்தீர்களா? ஆம் குரேசா, உன் உள்ளம் போல் விசாலமாகவும் உறுதியாகவும் உன் தேகம் போல் பொலிவோடும் காணப்படுகிறது. மொத்தத்தில் அம்மண்டபம் உன் அன்னையின் பூரண ஆசைகளால் நிறைந்திருக்கிறது. தங்கள் வாக்கு தெய்வ வாக்கு, வரதனின் வாக்கு. தங்களின் பாதங்கள் அங்கு ஏற்கனவே எழுந்தருளி விட்டது என்பதை கேட்கும் போது அடியனின் உள்ளம் பூரிக்கின்றது. அவ்விடமும் புனிதமடைந்து விட்டது. குரேசா, கல்மிஷம் இல்லாமல் இதை நான் தான் செய்தேன் என்ற அகங்காரம் கொள்ளாமல் உயரிய எண்ணத்தோடு பரோபகார சிந்தனையோடு செய்யப்படும் ஒவ்வொரு செயலுக்கும் தானாகவே புனிதத்துவம் வந்துவிடுகிறது. அப்படிப்பட்ட உன்னதமான உள்ளம் உன்னுடையது. அதனாலேயே அம்மண்டபம் சொல்லாமல் உன் உருவை பிரதிபலிக்கிறது. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்று ஸ்ரீ ஆண்டாள் தன் பாசுரத்தில் குறிப்பிடுகிறாள். அதாவது உடுக்க உடை, குடிக்க நீர், உண்ண உணவு இவற்றை தானமாகச் செய்பவன் அந்த பகவானாகவே மதிக்கப்படுகிறான். அவன் மனித உருவில் உள்ள ஒரு தெய்வம். இதை தாண்டி ஆபத்து காலத்தில் தங்குவதற்கு இடமாகவே மண்டபத்தையும் அளித்து இந்த சிறு வயதிலும் நீ உயர்ந்து நிற்கிறாய் குரேசா. சுவாமி, தங்களால் அதிகம் பாராட்டும் படிக்க அடியேன் ஏதும் பெரிதாக செய்துவிடவில்லை. சொல்லப்போனால் தங்களின் பங்களிப்பாலும் தான் இந்த மண்டப பணி துரிதமாக முடிந்துவிட்டது. வேண்டாம் குரேசா, மற்றொரு முறை அடியேனின் பங்களிப்பு, அன்பளிப்பு என்றெல்லாம் தப்பித் தவறி கூட சொல்ல வேண்டாம். அனைத்தும் வரதார்ப்பணம். மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் உண்டு குரேசா. கூறுங்கள் சுவாமி. நல்ல நோக்கத்தோடு செய்யப்படும் எந்த காரியத்திற்கும் நாம் அழைக்காமலேயே உபத்திரமும் வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. நீ கவனமாக இருக்க வேண்டும். சுவாமி, அப்படியென்றால் 2 நாள் முன்னதாக நடந்த சம்பவம் உபத்திரவமாக மாற வாய்ப்புள்ளதா? நீ என்ன சொல்கிறாய் குரேசா? சென்ற முறை அடியேன் இங்கு வந்திருந்த போது யாதவ பிரகாசரை அவரது சீடர்களோடு சந்திக்க நேர்ந்தது. அப்போது அவர் அந்த மண்டபத்தை கண்டு அவ்விடத்தை தன் பாடசாலை உபயோகத்திற்கு அளிக்கும்படி கேட்டார். அடடா, அப்புறம்? ஆனால் அதற்கு அடியேன் இவ்விடம் எளியோரையும் ஒதுக்கப்பட்டோரையும் மனதில் முன்னிறுத்தி கட்டப்பட்டுள்ளது. எனவே இதை பாடசாலை உபயோகத்திற்கு அளிப்பதென்பது கடினம். வேண்டுமென்றால் தமிழ் பாசுர வகுப்பை தொடங்குங்கள். அதன் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறட்டும் என்றேன். அதற்கு அவர் என்ன சொன்னார்? அப்படி ஒரு அபிப்பிராயம் தன்னிடம் இல்லை என்று கூறினார். அப்படியென்றால் அடியேனுக்கும் வேறு உபயோகத்திற்கு அளிக்கும் அபிப்பிராயம் இல்லை என்று கூறிவிட்டேன். மிகவும் சரியான பதிலேயே அளித்துள்ளாய் குரேசா. இருப்பினும் தாங்கள் முன்பு குறிப்பிட்டது போல் இச்சம்பவமே உபத்திரவமாக உருவெடுத்து விடுமோ என்று தோன்றுகிறது. அடியேன் கூறிய பதில் சரிதான் என்கிறீர்களா சுவாமி? சந்தேகமே வேண்டாம் குரேசா. யாதவ பிரகாசர் பாடசாலையில் உயரிய வேதாந்த சூத்திரங்களை உபதேசிக்கிறார் என்றாலும் அவற்றை விளக்கும் போது விபரீதமான அர்த்தங்களை எடுத்துரைக்கிறார். தன் சொந்த கருத்துக்களை திணிக்கிறார். ஏன், பகவானின் அனந்த கல்யாண குணங்களையே மறுக்கிறார். உண்மையை உணராதவர்கள் யாதவ பிரகாசரின் பாண்டித்யத்தையும் மேதாவிலாசத்தையும் ரசிக்கிறார்கள், பிரமிக்கிறார்கள். இதனால் அவர் செருக்கு இன்னும் அதிகரிக்கிறது. எனவே மண்டபத்தை நீ கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதில் எந்த தவறும் இல்லை. அந்த வரதனே உன் வாக்காய் வெளிப்பட்டிருக்கிறான் என்பது
அடியேனின் தீர்மானம். தங்களின் ஆறுதலான வார்த்தைகளால் அடியேனின் மனது சற்று சமாதானம் அடைந்தது. இருப்பினும் அவ்வப்போது இந்த யாதவ பிரகாசரால் ஏதாவது ஒரு விதத்தில் இடையூறு வந்த வண்ணமே உள்ளது. இதற்கு முடிவு என்னதான் சுவாமி? குரேசா, எந்த ஒரு இடையூறும் நமக்கு ஒரு படிப்பினையை அளிப்பதற்காகவே ஏற்படுகிறது. அதே வேளையில் அதை தீர்க்கின்ற உபாயமும் பகவானால் நமக்கு அளிக்கப்படுகிறது. ஏன், சற்று புராண கதையை அலசிப்பாரேன். ஹிரண்யகசிபுவால் பிரகலாதனுக்கு ஏற்பட்ட இடையூறும் துன்பங்களும் எண்ணிலடங்காதவை. அவற்றிற்கெல்லாம் சிறு பாலகனான பிரகலாதனால் தீர்வு காணப்பட்டது பகவானால் தானே. அதுபோல் பக்தவத்சலனான பகவான் அந்த யாதவ பிரகாசருக்கும் தகுந்த ஒருவர் மூலம் கூடிய விரைவில் ஒரு தீர்வை ஏற்படுத்துவார். எனவே நீ கவலை கொள்ளாமல் இரு. நன்றி சுவாமி. தங்களுடன் சற்று நேரம் உரையாடியதில் அடியேனின் மனது மிகவும் இதமானது. அடியேன் உள்ளே சென்று பேரருளாளனை தரிசித்துவிட்டு வந்து விடுகிறேன். வருகிறேன் சுவாமி. யாதவ பிரகாசர்